வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி ஜெயபுரம் பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் ஜெயபுரம் பாடசாலையைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டார் என்ற செய்தியை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே தான் போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அங்கே என்ன நடந்தது, இது தொடர்பான ஒரு காணொலியை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் பார்த்தோம்னு சொன்னால் ஜெயபுரம் தமிழ் மகாவித்யாலய பாடசாலை அருகே நின்று கொண்டிருக்கிறோம். கல்வியில் சிறந்து விளங்கிய ஒரு மாணவி, எப்போதும் புன்னகையோடு வலம் வந்த ஒரு முகம் இன்று நினைவாக மட்டுமே எஞ்சியிருக்கிறார். கிளிநொச்சியில் நிகழ்ந்த இந்த துயரச் சம்பவம் ஒட்டுமொத்த கிளிநொச்சி சமூகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கிளிநொச்சி ஜெயபுரம் மகாவித்யாலயத்தில் 11ஆம் ஆண்டில் கல்வி பயின்று வந்த மாணவி அக்ஷயா எதிர்பாராத விதமாக தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். அக்ஷயா கல்வியில் மிக திறமையானவர் மட்டுமல்ல, நண்பர்களுடனும் ஆசிரியர்களுடனும் எப்போதும் இன்முகத்துடன் பழகும் குணம் கொண்டவர். அவரது இந்த திடீர் முடிவு அவர் பயின்ற பள்ளி மாணவர்களையும் ஆசிரியர்களையும் அவரது குடும்பத்தினரையும் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. சமூக வலைத்தளங்களில் பலரும் இவருடைய மறைவிற்கு தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை நமக்கு உறக்கச் சொல்லும் உண்மை என்னவென்றால், இளைஞர்களின் மனநல பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் என்பதுதான். அடுத்ததுக்கெல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போது சூசைடுங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஏன்னு பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சூசைட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. சூசைட்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த உடம்பை அழிக்கிறீங்க, அவ்வளோதான் நீங்கள் பண்ணுறீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பட் சூசைடுக்கான காரணம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல கிடையாது சார், அது மைண்டில் இருக்குது. அதாவது ஒரே ஒரு ரீசன் தான், நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கை அமையலை, அதனால் நீங்கள் சூசைட் பண்ணுறீங்க. அது என்னவா வேணாலும் இருக்கட்டும். எனக்கு மார்க் வரல, நான் நினச்ச மார்க் வரல, எனக்கு லைஃப் பிடிக்கல, சூசைடு. என் பொண்டாட்டி நான் நினச்ச மாதிரி இல்லை, சூசைடு. என் புருஷன் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாரு, சூசைடு. என் பிஸ்னஸ் நான் நினச்ச மாதிரி போகலை, பணம் போயிடுச்சு, சூசைடு. இப்போ பாருங்க, இந்த அத்தனை பிரச்சனையும் எங்கே இருக்குது? உடம்புல இருக்குதா, மைண்டில் இருக்குதா? பிரச்சனை மைண்டில் இருக்குதுங்க, பாடியில் இல்லை. மைண்டில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் நினச்ச மாதிரி அந்த வாழ்க்கை போகலை, வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு. உடனே என்ன பண்ணுறீங்க? பாடியை போய் கொல்றீங்க. எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் சார் இது! உடம்புங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வரப்பிரசாதம். கடவுள் கொடுத்தது ரெண்டுங்க, ஆன்மாவையும் உடம்பையும் கொடுத்திருக்கிறார். இந்த மைண்டுங்கிறது அவர் கொடுக்கல, நீங்கள் உருவாக்குனது. நீங்கள் உருவாக்கி இந்த சமுதாயம் உங்கள் மண்டையில் போட்ட குப்பையை வச்சு நீங்கள் உருவாக்குனதா இந்த மனம். அப்போ மனதில் உங்களுக்கு ஒரு ஆசை, அந்த ஆசை நிறைவேறவில்லை. இப்போ நீங்கள் எதை கொல்லணும்? பாடியை கொல்லணுமா, மைண்டை கொல்லணுமா? மைண்டை தான் சார் கொல்லணும். வாழ்க்கை மேலே எனக்கு வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சூசைட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வாழ்க்கை மேலே வெறுப்பு வரல சார், யூ ஆர் டூ மச் அப்சஸ்ட் வித் லைஃப். லைஃப் மேலே உங்களுக்கு அளவு கடந்த ஒரு பிடிப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு லைஃப்பில் இப்படி இருக்கணும், ஐயோ நான் இப்படி ஆயிட்டேன், அதனால் சூசைடு. ஐயோ நான் மார்க் வாங்கி ஃபஸ்ட்டு வந்திருக்கணும், நான் ஃபெயில் ஆகிட்டேன், சூசைடு. அப்போது லைஃப் மேலே உங்களுக்கு வெறுப்பு இல்லை, தீவிரமான ஒரு பிடிப்பு இருக்குது. இவ்வளவு தீவிரமான பிடிப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே அடுத்த பிறவி எடுப்போம். பிறப்பு மறுபிறவிங்கிறது எப்போ வரும்னா, எவனுக்கு ஆசை தீவிரமாக இருக்கோ உடனே பிறப்பீங்க. அப்போ சூசைட் பண்ணுறவன் லைஃப் மேலே பயங்கரமான ஒரு பிடிப்பு இருக்குது. அதனால் இமீடியட்லி யூ வில் பி born again.
நம்பர் 1. நம்பர் 2, சாகும்போது சூசைட் பண்ணும்போது நீங்கள் எந்த பிரச்சனைக்காக பண்ணீங்களோ அந்த பிரச்சனை மறுபிறவியில் 10 மடங்கு 100 மடங்கு ஜாஸ்தி வந்து சேர்ந்துரும். துளைந்தான் துஷ்டன், முடிஞ்சே போச்சு. அப்புறம் அதை ஃபேஸ் பண்ணணும் நீங்கள். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐயா, கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் இந்த உடம்பும் ஆன்மாவும். அதை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. பிரச்சனை இங்கே கிடையாது, இங்கே இருக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி ஐயா. தற்கொலை தொடர்பாக ஐயாவினுடைய கருத்துக்கள். அம்மா, நான் எடுத்திருக்கிற முடிவு உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கவலையை கொடுக்க போகுது. உண்மையா? எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இத தவிர வேற வழி தெரியல. உண்மையாவே எனக்கு வாழ பிடிக்கல. நான் உங்களையும் ஆதி சித்தப்பாவையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அம்மா. என்னால இனிமே உங்க யாருக்கும் கஷ்டம் இருக்காது அம்மா. நீங்க எல்லாரும் என்னை பற்றி யோசிக்காம சந்தோஷமா இருங்க அம்மா. நான் போறேன், என்ன இவ்வளோ காலம் சந்தோஷமா பார்த்ததுக்கு உங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்படி ஒரு முடிவெடுக்கிறதால யாரும் என்னை தப்பா நினைச்சிடாதீங்க ப்ளீஸ். நான் வாழ்ந்தது போதும், இனிமேலும் நான் உயிரோட இருக்க மாட்டேன். சூர்யா, தம்பியை நல்லா பார்த்து கொள்ளுங்க அம்மா. சூர்யாவை எங்களை போல அப்பாவை போயிருங்க. என்ன எங்களுக்கு மட்டும்தான் அதன் வழி புரியும். நான் இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு யாரும் காரணம். என் சாவுக்கு நான் மட்டும்தான் காரணம். நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து உங்க எல்லாரையும் நல்லா பார்த்து கொள்ளணும்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் இப்ப கனவா போக போகுது. இதெல்லாம் பண்றது எல்லாம் என்னோட விதியம்மா. இனிமேல் என்னை பற்றி யாரும் யோசிக்காதீங்க, சரியா? ஓகே, பாய் அம்மா. மறுபடியும் சொல்றேன், மன்னிச்சிருங்க ப்ளீஸ். I love you, my family. I miss you. Goodbye.